வணக்கம் நண்பா. பிளிட்ஸ்வொல்ஃபை பொறுத்த மட்டும் இவங்க எப்போ புதிய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணாலும் நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணுறது வழக்கம். இப்போ லாக்டவுன் டைமில், அதாவது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண ஒரு திங்ஸு, அதாவது HL3 மாடல் ஸ்மார்ட் வாட்ச் இப்போ தான் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன வசதி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பிளிட்ஸ்வொல்ஃபை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது குவாலிட்டியில் இவங்க குறை வச்சுக்க மாட்டாங்க. அதாவது நல்ல ஒரு A1 குவாலிட்டியில் ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஆப்பிள் தரத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது பாக்ஸை பிரிக்கும்போது நீங்களே பாருங்கள், மேலே உங்களுக்கு வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் தனியாக இல்லை, அதாவது வாட்சோட இணைச்சி தான் வச்சுருக்காங்க. இந்த வாட்சை வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. இந்த ஸ்பாஞ்சையும் மாற்றினதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அதையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை பிரிக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே இவங்க கொடுக்குற மாதிரி 18 months வாரண்டி கார்டு ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இதை தவிர இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்காக ஸ்மார்ட் வாட்சை காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதாவது ரவுண்ட் ஹெட் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சை பார்க்குற அந்த ஃபீல் கொடுக்குது. அதாவது ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒரு 5000 6000 ஸ்மார்ட் வாட்சை பார்க்குற அந்த லுக்கு கொடுக்குது. அதாவது மேல் பகுதி சைடு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கஞ்சத்தனம் இவங்க பிடிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராப்பை பாருங்கள். ஸ்ட்ராப் உங்களுக்கு லெதரில் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியும். அதாவது மேல் பகுதி மட்டும்தான் உங்களுக்கு லெதரில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழ் பகுதி உங்களுக்கு ரப்பரில் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் கஞ்சத்தனம் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா 3000 பட்ஜெட்டுக்குள்ளாடி கொண்டு வரணும்னா சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். அதை இவங்க இந்த லெதரில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லிமிடெட் நம்பர்ஸ் ஆஃப் வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் வீக் செப்லேஸோட ஒரு வாட்சை நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் உங்களுக்கு அதாவது எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் தந்திருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இதில் லிமிடெட் நம்பர்ஸ் ஆஃப் வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு மிஞ்சி போனால் 4லேருந்து ஒரு 5 வாட்ச் ஃபேஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா அதாவது பிளட்டோட ஆக்சிஜன் லெவலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்கலாம், ஹார்ட் ரேட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் ட்ராக்கிங் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸை தான் இவங்க கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெக்கார்டு வந்து உங்கள் ஃபோன், அதாவது அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது 5.0. இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் டச்சில் தான் பண்ணியிருக்காங்க. எங்கே வேணாலும் நீங்கள் டச் பண்ணிக்கலாம். சில ஸ்மார்ட் வாட்சில் உங்களுக்கு அதாவது ஒரு போர்ஷன் தந்திருப்பாங்க, அங்கே மட்டும் தான் நீங்கள் டேப் பண்ணி பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது சிஸ்காவோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா நல்லாவே இதில் பண்ணியிருக்காங்க. அதோட விலையே உங்களுக்கு 3700 வந்துச்சு. இது அதை விட ரேட்டும் கம்மி தான், உங்களுக்கு ஃபுல் டச்சும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினால உங்களுக்கு எதுவும் ஆகாது. அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் முக்கினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். லிமிடெட் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோட் தான் இருக்குது. செப்லேஸை பொறுத்த மட்டும் செப்லேஸில் உங்களுக்கு 10க்கு மேலே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இதில் ஸ்டாண்டப் அலர்ட் இருக்குது. அதாவது மற்ற ஸ்மார்ட் வாட்ச் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த ஆப்ஷன் மட்டும் தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீப் ட்ராக்கிங் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுது. வெதர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஊரோட கரண்ட் வெதர் சிச்சுவேஷனை நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். அதாவது கேமராவில் நீங்கள் செல்ஃபி ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த வாட்சை நீங்கள் டேப் பண்ணால் போதும். அதே மாதிரி கால் ரிமைண்டர் இருக்குது, மெசேஜ் ரிமைண்டர் இருக்குது. இதுக்கப்புறம் யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஃபேஸ்புக்கில் சென்ட் பண்ணாங்கன்னா அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது அப்ளிகேஷன் அக்சஸில் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா. அதே மாதிரி ட்விட்டர், அப்புறம் இன்ஸ்டாகிராம், எந்த சோஷியல் நெட்வொர்க் கூடயும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது மெசேஜ் வந்தாலும் சரி தான், என்ன வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இது கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். ஏன்னா குவாலிட்டியில் எந்த வித குறைபாடுகளும் இல்லை. இதில் நெகட்டிவாக நான் நினைக்கிற விஷயம் மட்டும் அந்த ஸ்ட்ராப்பில் கீழே ரப்பரில் பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு 180 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேக்கப்பை பொறுத்த மட்டும் பரவாயில்ல. 5 நாள் செக் பண்ணி பார்த்துட்டேன். 5 நாள் கரெக்டாக ஃபுல்லாக எனக்கு பேக்கப் கொடுத்துச்சு. அவங்க சொல்கிறாங்க 7 நாள் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த 7 நாள் செக் பண்ணி பார்க்கல. 5 நாள் வரைக்கும் பர்ஃபெக்டாக கொடுக்குது. ஸோ 5 நாள் வரைக்கும் நீங்கள் பேக்கப் எதிர்பார்க்கலாம். ஓவரலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட்ஜெட் ரேட்டில் இருக்கிறனால பரவாயில்ல, வாங்கிக்கலாம்.
இது தேவைப்பட்டால் பை லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் ஓப்பனாக கீழே தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருமே ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.